ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் கழித்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஸோ நிறைய காய்கறி போட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, காய்கறி தான் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் லாஸ்க்கு இது சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஒரே ஒரு டம்ளர் தான் பாசிமதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கோமா, 2 பேர் இல்லை, இது 3 பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேரட், பீன்ஸ், மீல் மேக்கர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி அது வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுலேருந்து முளையே கட்டி வந்துருச்சு. ஸோ இன்றைக்காவது அதை எடுத்து பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் எப்பவும் போல் வெஜிடபிள் பிரியாணி தாளித்து விட்டுட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் அதிகமாக காய்கறி சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா பொரியலெல்லாம் ரொம்ப ரேர் சமைக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா எப்போவாவது ஒரு நாள் இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது இருக்கிற ஒட்டுமொத்த காய்கறியும் போட்டு பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்ல காயெல்லாம் வணங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரைஸ் போட்டனோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒலை கொதிச்சந்தி அரிசியும் போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசிலில் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது சாப்பாடு. ஸோ இதுக்கு சைடிஷ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் மீன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மீனுக்கு நல்லா காரசாரமாக மசால் போட்டு கொஞ்சம் மீன் முட்டையும் இருந்தது, அதுவும் சேர்த்து தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. கூட குக்கும்பரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி மதியானம் லஞ்சு சூப்பராக சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.